இன்னைக்கு சண்டே. நான்வெஜ் இல்லாமல் எப்படி ஃபுட் டேட் பண்ணலாமா? கிறிஸ்பி ஃபிஷ் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நம்ம பாயில் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பாத்திரத்தில் நல்லா தாராளமாக தண்ணி எடுத்துட்டு அது கூடவே ஒரு 4 கிராம்பு, ஒரு 2 பட்டை, இப்போ 2 ஏலக்காவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீஸ் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி பாயில் பண்ண போகிறோம். இதுக்கு முள் அதிகமாக இல்லாத மீன் வாங்கிக்கோங்க. அப்போ தான் கட்லெட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் பெப்பர் பவுடர் நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 7 மினிட்ஸ் வந்து இது நம்ம குக் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே குக் பண்ணாதீங்க, ஏன்னா டைமிங் ரொம்ப முக்கியம். ஃபிஷ் ரொம்ப வெந்துருச்சுன்னா அப்புறம் கட்லெட்க்கு நல்லா இருக்காது. ஸோ டைம் நோட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் கரெக்டாக 7 மினிட்ஸ் வேக வச்சதுனால ஃபிஷ் அவ்வளோ அழகாக வெந்திருக்கும், உடஞ்சி வராது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முள்ளெல்லாம் தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு மசில்ஸ் எல்லாம் தனியாக ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம் கட்லெட் பண்ணுறதுக்கு. இப்போ வேறு ஒரு பேனில் ஆயில் போட்டுட்டு 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி இப்போ இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே வதக்க போகிறோம். இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வெந்துடும். அது நல்லா இதில் வெந்துட்டுருக்கட்டும். சைடில் நீங்கள் ஒரு 2 பொட்டேட்டோவை கட் பண்ணி பாயில் பண்ணி அதை நல்லா மசிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க ஆனியன் கூட 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த எண்ணெயில் வதக்க போகிறோம். இதோட ரா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு நல்ல அரோமா வரும். இந்த ஸ்டேஜில் தான் இப்போ நம்ம முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தனியாக மசில்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்க ஃபிஷ்ஷை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம தண்ணியில் பாயில் பண்ணிவிட்டு எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் ஜூஸியாக தான் இருக்கும். ஸோ இதோட வாட்டர் எல்லாமே எவாப்ரேட் ஆகி நல்லா ஒரு ட்ரையாக வர அளவுக்கு நல்லா இது இந்த மசாலாக்குள்ளே நல்லா வதக்கணும். இது ட்ரையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கீழே வந்து அடி பிடிக்கும். ஸோ அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா பரட்டி விடுங்க. இப்போ இதில் இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட், அதாவது ஈரப்பதம் ஃபுல்லாக போயிட்டு இப்போ இது நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் மட்டும் நம்ம சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இப்போ நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ண போகிறோம், பெப்பர் பவுடர். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுட்டு அதையும் இதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நம்ம பைண்டிங்க்கு எந்த பவுடரும் போட போகிறதில்ல. ஸோ இந்த உருளைக்கிழங்கு தான் இது பைண்ட் பண்ணும். இப்போது இந்த உருளைக்கிழங்கு, ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் போட்டிருக்க பெப்பர் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதாவது தனியாக ஃபிஷ் தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம கட்லெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு சின்னதாக பால் எடுத்து ஒரே ஷேப்பில் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி டைட் பைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு கட்லெட் ஷேப்பில் அதை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதே மாதிரியே எல்லா கட்லெட்டையும் ஒரே ஷேப்பில் தட்டி ஒரு தட்டத்தில் அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் போட்டு அது தனியாக ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ 2 முட்டையை தனியாக ஒரு பாத்திரத்தில் நல்லா பீட் பண்ணி அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இப்போ ரெடியாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த கட்லெட்டை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கில் 2 சைடும் நல்லா கோட் ஆகிற மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை அப்படியே எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு 2 சைடும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கட்லெட் வந்துட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா அப்ளை ஆகிருக்கணும். நீங்கள் மேலால் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா எண்ணெயில் போடும்போது தனியாக பிரிஞ்சிடும். ஸோ நல்லா அப்ளை ஆகிருக்கணும். அவ்வளோதான். அதை அப்படியே எடுத்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, அதுக்குள்ளே போட்டுருங்க. ஆயில் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாதுங்க, மேலே இருக்க கோட் கருகிடும். அதனால் கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சுட்டு அப்படி இந்த சைடும் அந்த சைடும் புரட்டி போடுங்க. ஆனால் இவ்வளோ நேரம் வேலை செஞ்சதுக்கு இந்த ஆயில் இது பொரியும் போது ஒரு சவுண்டு வரும் பாருங்கள், அப்படியே இசைமலையில் நலையிற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல அரோமாவோட சூப்பராக கட்லெட் வந்து அப்படியே பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம சாப்பிட்றதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இதை ஆயில் ஃப்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏர் ஃப்ரையில் கூட வச்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் எடுத்து பிளேட்டில் வைக்கிறதுக்குள்ளே வாய்க்குள்ளே போயிடுங்க. ஆனால் வீடியோ எடுக்கணுமேன்றதுக்காக பொறுமையாக டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். பாருங்கள், செம்மையாக கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. உள்ளே ஆல்ரெடி நம்ம ஃபிஷ் வேக வச்சுருக்கிறதுனால நம்ம ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. நிஜமாக சொல்கிறேன், வேறு லெவலில் இருந்துச்சு. இது நீங்கள் மீல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக கூட எடுத்துக்கலாம். அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, கேலரிஸும் இருக்குது. நீங்கள் 1-2 சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்நாக்ஸாக எடுத்துக்கோங்க. எப்போவுமே ஃபிஷ்ஷை ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டா நல்லா இருக்குல்ல.
பயப்படாதீங்க. இந்த சாஸ் வீட்லயே பண்ணது. நெக்ஸ்ட் டைம் நான் ரெசிபி போடுறேன். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஃபுட் டேட்ல பார்ப்போம். பாய்.